வேகாத வெயிலுக்குள்ள விறகோடைக்க போறவளே காலூனக்கு 15 நாட்களாக இவர் கால் வலிக்க வலிக்க நடந்து கொண்டிருக்கின்றார் என்றால் இந்த நாட்டிலே சுதந்திரம் வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் என்பதற்காக அவருடைய உடல் வலிமையையும் பார்க்காமல், உடலினுடைய வலியையும் பார்க்காமல், காலினுடைய வலியையும் பார்க்காமல் இந்த மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சுபிட்சத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் இன்று பேருவளையிலே இருந்து ஏறத்தாழ 15 நாட்களாக தொடர்ந்து அவர் அர்ப்பணிப்பாக தியாகத்துடன் இவற்றை செய்து வருகின்றார் என்றார். அது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையாக இருக்கின்றது. அவர் இந்த பேருவளையிலிருந்து துவங்கிறது மட்டுமல்ல, பொலிகண்டியிலே இருந்தும் பிள்ளைகள் வர வேண்டும், அதுபோல பொலனறுவையில் இருந்தும் வர வேண்டும், அதுபோல் எல்லா ஊர்களிலும் இருந்தும் இவரை போல இளைஞர்கள் இந்த நாட்டிலே நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்னும் இருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற விஷமிகள் எங்களை பிரித்து சுகபோகங்களை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகின்றார்கள். அது இவர்களைப் போல இளைஞர்களினால் ஒரு காலமும் நடந்தேறாது. இவர்களைப் போல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே இளைஞர்கள் அணிதிரள வேண்டும். அணிதிரண்டால் தான் இந்த நாடு நிம்மதியாக பற்றாமல் சந்தோஷமாக சுபிட்சமாக நிம்மதியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஆகவே பிள்ளைகளே, உங்களை போன்ற இளைஞர்கள் இன்னும் இந்த நாட்டிலே ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்தும் ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்று பார்க்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இதிலே இன்னும் ஒன்றை வெள்ளைக்காரன் அழகாக சொல்லி இருக்கின்றான். We are all belong to one human family. அதாவது நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், ஒரே இரத்தத்தின் பிள்ளைகளாக, ஒரே இரத்தத்தின் இரத்தங்களாக, ஒரு தாய் இன்றெடுத்த சகோதரர்களாக நாங்கள் வாழ வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த விதமான சதி முயற்சிகளும் இல்லாமல் இவரை போல இளைஞர்கள் இன்னும் அணிதிரள வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அதைவிட அவரும் சில விஷயங்களை சொல்லலாம் என எண்ணுகின்றேன். நீங்களும் சில விஷயங்களை சொல்லுங்க. இலங்கை பூராவும் இலங்கை இந்த சுதந்திரமான முறையில சுதந்திரமாக இருச்சு. இந்த இலங்கை நாட்டுல ஒரு தனிநபரால இவ்வளவு தனியாக இவ்வளவு இடங்களை கடந்து பயணிச்சேலும் சொல்லி சொன்னா எவ்வளவு ஒரு சுதந்திரமான நாடாக இருக்கும். இந்த நாட்டுக்கு, இந்த நாடு இப்படியாப்பட்ட ஒரு நாடு, இந்த நாட்டுக்கு வெளிநாட்டவர்கள் இந்த இலங்கைக்கு வரணும், இங்க அந்நிய செலாவணி எடுக்கணும் என்று சொல்லி நாட்டுக்கு என்னால செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு பங்களிப்பு தான் இந்த பயணம். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மிகவும் கவனமாக இறைவன் காப்பாற்றுவான் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக எங்களுடைய இளைஞர் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.